பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பர் நைப்பியர் அப்படிங்கிறதுக்கு இடையில நம்ம போட்டிருக்கிறது தான் இந்த பில் வகையிலாங்க. ஸோ இது பொதுவாகவே வந்து நம்மளுக்கு இந்த பில்கள் இப்போ வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த்ஸ் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. பரவாயில்ல, இதோட க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது ஃபுல்லாமே வச்சுருக்கோம். இப்போது நம்ம எடுக்கிறது எல்லாமே களைகள் தான். இப்போ இந்த களைகளை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த ஏரியாவில் இருக்கிற பில்லுலாம் நம்ம களைகளை மட்டும் நம்ம பிடுங்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பில்லுகளை மட்டும் நம்ம எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து களை தான். ஸோ இது நம்ம இப்படி களைகள் நம்ம பிடிங்கி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே விஷயத்தில் நம்மளுக்கு 2 விஷயம். ஓகேங்களா? அடுத்து இந்த களைகள்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இவ்வளவையும் கொண்டு போய் நம்ம கோழிகளுக்கு தான் போட போகிறோம். வாங்க போடலாம். நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம குஞ்சு எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சு. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போதுக்கு ஒரு சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 சிக்ஸ் இருக்குது. ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 100 எண்ணம் இருக்குது. பெருசுக, சேவலுக, முட்டை வைக்கிறது எல்லாமே அது ஒரு 100 எண்ணம் இருக்குது. மொத்தமாக நம்ம ஒரு 300 கோழிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் வளர்த்திட்ருக்கோம். ஸோ இது மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய சேவலானுங்க. ஸோ இந்த சேவலானோட பேஸ் பண்ணி தான் நம்ம குஞ்சுகள் எல்லாமே பறிக்க வச்சுருக்கு. பொதுவாகவே வந்துட்டு நம்ம தீவன மேனேஜ்மெண்ட்டில் இந்த விஷயங்களை நம்ம போடும் பொழுது நம்மளால் கண்டிப்பாக தீவனத்தை கண்ட்ரோல் படுத்த முடியும். இப்போ நம்ம நான் நாட்டுக்கோழி வளர்த்துறேன், என்னால் அதிகமாக தீவனம் போட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம இது போடும் பொழுது அதுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாகவே அதுக்கு ஆரோக்கியம் வந்துடும். ஸோ அது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தானவா? இல்லை நான் வந்து சத்தானது போட போகிறேன், நான் அது போடுறேன், இது போடுறேன் அப்படின்னு பல பேர் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் அதோடைய ரியாலிட்டி என்னென்னு பார்க்கும் பொழுது நம்ம காசு கொடுத்து நம்ம பொருளை வாங்குற மாதிரி இருக்கும். பட் இது ஒன்றுமே இல்லை. பில்லுக்கு தண்ணி விடுறோம், அது கூட சேர்ந்து இதுக்கு நம்ம தேவையான உணவுகளையும் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கான ஒரு தீவன செலவு எக்கனாமிக் வைஸும் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் தான் நம்ம பார்க்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய ஏரியாவில் இந்த பில் வகைகளை நீங்கள் போடுங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இவனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இந்த பச்சை போடும்பொழுது நல்லா சாப்பிட்றானுங்க பாருங்கள். பொதுவாகவே வந்துட்டு நம்ம பச்சை போடுறதுங்கிறது வந்து ஒரு கோழிகளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது நல்ல ஒரு சூழலுக்கும் கொடுக்குன்னு வைங்களே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம போட்டுக்கிறதுங்கிறது ஒரு சிறப்புன்னு வைங்களேன்.